இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட நெட் பேங்கிங் ஆப்பான ஐஓபி கனெக்ட் ஆப்ல எப்படி அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஐஓபி கனெக்ட் ஆப்பை ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணதுமே ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்திருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டு அதில் உங்களோட அக்கௌண்ட் இருக்கும். அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டீடைல்டு ஸ்டேட்மெண்ட்னு கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் கரண்ட் மந்த்து, லாஸ்ட் 3 மந்த்து, 6 மந்த்து, நம்பர் ஆஃப் டிரான்சாக்ஷன், டேட் வைஸ் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா ஃபில்டர் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ டேட் வைஸ் வேணும் அப்படின்னா டேட் வைஸ் செலக்ட் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் டேட்லேருந்து ஒரு பர்டிகுலர் டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதற்கான அந்த டைம் பீரியடில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட் எந்த பீரியடில் வேணுமோ அதை நீங்கள் கரெக்டாக செலக்ட் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டீடைல்டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் வந்துடும். மேலே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிடுங்க. அதை கிளிக் பண்ணதுமே டவுன்லோட் ஆகிடும் அந்த பிடிஎஃப் ஃபைலு. அதுக்கப்புறம் அந்த பிடிஎஃப் ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபைல் மேனேஜரில் டாக்குமெண்ட் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் ஆகிருக்கும். அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்துக்கலாம் டவுன்லோட் பண்ணதை. ஸோ இப்போது இந்த வீடியோ மூலியமாக ஐஓபி கனெக்ட் ஆப்பில் எப்படி நம்ம ஸ்டேட்மெண்ட் டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.